இன்றைக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய டாமி ப்ரூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, இந்த கொலைக்கு முழு காரணத்தையும் முழு பொறுப்பையும் விடுதலை அமைப்பு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, இந்த தாக்குதல்ல ஹசன் அலி மஹமூத் புதைர் என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹசன் அலி மஹமூத் புதைர் கொல்லப்பட்டதை நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு மொசாத் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு தான் இந்த செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு செய்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒன்றுதான் காசாவில் இயங்கக்கூடிய செம்பிறை சங்கத்தினுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மண்ணிலே நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தொடர்ந்த தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 543வது நாளாக இருக்கிற இதற்கிடையில ஒரு 40 நாட்கள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் தன்னிச்சையான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருப்பது நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள்ல மிக முக்கியமான செய்திகள் பலது இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து பேக்கரிகளையும் நாங்கள் மூடுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் காசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பேக்கரியில தேவையான உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கான மாவு எரிபொருள் எதுவுமே கிடையாது. எனவே எந்த விதமான உணவு உற்பத்தியும் எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி இன்றைக்கு பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இதுவரைக்கும் காசாவில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை 209ஆக உயர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. நமக்கு தெரியும், தொடர்ந்து காசாவில் செய்திகளை தரக்கூடிய உண்மையான செய்திகள் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய நார்த் காசா பகுதிகளில் அல் ஜசீராவினுடைய புகைப்பட பத்திரிகையாளர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் மொத்தமாக 209 பேர் காசாவிலே ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இந்த ஊடகவியலாளர்கள் அதிகமானவர்கள் அல் ஜசீராவுக்குரியவர்கள், கிட்டத்தட்ட 175க்கு மேற்பட்டவர்கள் அல் ஜசீராவுக்குரியவர்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம். பாலஸ்தீன விடுதலை போராளிகள் எப்படி பாலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் ஒரு விதத்தில் போராடுறாங்களோ அதே மாதிரி சர்வதேச மட்டத்தில் இந்த செய்திகளை உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரை பணைய வைத்து போராடக்கூடியவர்களாக காசாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். கொல்லப்பட்ட ஷஹீதான சகோதரர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வதோடு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளை எடுத்துக்கிட்டோம்னா, காசாவில் இருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே பெயின் கில்லர் மருந்துகள் கிடையாது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. இது ரொம்ப அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா பெயின் கில்லர் இல்லைன்னு சொன்னா எப்படி அவர்கள் தங்களுடைய வலியை தாங்குவார்கள் என்கிற கேள்வி இருக்குன்னா, குண்டு தாக்குதலில் தாக்கப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டி வரும். அதே நேரத்தில் கை கால்களை இழந்து வருவார்கள். உடனடியாக பெயின் கில்லர் மூலமாகத்தான் அதை ஒரு மனிதனுடைய வலியை தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் வலியை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உண்டான பெயின் கில்லர் மருந்துகள், வலியை நிறுத்துகிற நிவாரணிகள் எதுவுமே கிடையாது என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நடந்த யுத்த காலத்தில் நமக்கு தெரியும், பெயின் கில்லரே இல்லாம தான் அத்தனை ஆபரேஷனும் செய்யப்பட்டு வந்தது. உச்சகட்ட கொடுமை. இதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாதுங்க. பெயின் கில்லர் இல்லாம எப்படி இந்த மாதிரியான வேதனைகளை அவர்கள் தாங்கிக் கொள்ள போகிறார்கள், குழந்தைகள் எப்படி தாங்க போகிறது என்கிற அதிர்ச்சிகரமான கேள்விகளுக்கு மத்தியில் இன்றைக்கும் 42 சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 183 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து 543வது நாளாகவும் இன்றைக்கும் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 12 இஸ்ரேலிய போராட்ட குழுக்களை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காசாவினுடைய நார்த் காசா, வடக்கு காசா பகுதிகளில் பைத் ஹனூன், பைத் லாஹியா, ஷேக் சயீத், அதே போன்ற அல் மன்ஷியா, தால் அல் ஜாதர் ஆகிய பகுதிகளுக்கு உடனடியாக வெளியேற்று உத்தரவுகளையும் இன்றைக்கு இஸ்ரேல் பிறப்பித்திருக்கு. இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் உடனே அங்கிருந்து வெளியேறணும் இருக்கிறாங்க. வெளியேறினா என்ன, வெளியேறலன்னா எங்க தான் போவாங்க அவங்கங்கிற கேள்வி இருக்கு. வெளியேறி எங்க, இங்க கஷ்டம், வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போறதா?
அங்க அதை விட கஷ்டமாக இருக்கிறது. நார்த் காசா மனிதர்கள் வாழ முடியாத பகுதியாக மாறி இருக்கிறது. அவங்க எங்க வெளியேற்றப்படுகிறார்களோ அந்த சவுத் காசாவை எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் மனிதர்கள் வாழ்வதற்கான எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது, உணவுகள் கிடையாது, மருந்துகள் கிடையாது, தண்ணீர் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சோகத்தை, ஒரு கஷ்டத்தை உலகத்தில் எந்த இனக்குழுவும் எந்த வரலாற்றிலும் சந்திக்கவில்லை என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் ஹிந்த் ரஜப் பவுண்டேஷன், நேற்றைய நம்முடைய வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், சிறுமி ஹிந்த் ரஜபுடைய பேர்ல உருவாக்கப்பட்ட பவுண்டேஷன் பெல்ஜியத்திலிருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்கள அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுகிற சட்ட ரீதியிலான முனைப்பை எடுக்கக்கூடிய ஒரு சட்டக்குழு. உண்மையிலேயே எல்லா நாடுகளிலும் எல்லோரும் உருவாக்க வேண்டிய ஒரு சட்டக்குழு. இலங்கையில் ஆரம்பத்தில் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான இனவாதங்கள் துளிர் விடுகிற நேரத்தில் நம்முடைய சட்டத்தரணி ஷிராஸ் நூர்தீன் தலைமையில் ஒரு குழு அப்படி உருவாக்கப்பட்டிருந்தது. பிற்பட்ட நாட்கள் அது இல்லாம போயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே அப்படியான சட்டக்குழுக்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கணும். ஏன்னா ஒரு பிரச்சனை வருகிற போது ஒரு தனி சட்டத்தரணியோ ஒரு தனி மனிதனோ எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது. ஒரு சட்டக்குழு இருப்பாங்கன்னு சொன்னா அந்த குழு உடனடியாக நீதிமன்றத்துக்கு ஏறி நீதி கேட்க வேண்டிய ஒரு நிலையாக அது மாற்றப்படணும். கிழக்குல வாய்ஸஸ் மூவ்மெண்ட் செயல்பட்டு வந்தாங்க. இப்ப அவர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் குறைவடைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது. இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பழம்பெரும் அமைப்பாக இருப்பவர்கள் தான் ஹிந்த் ரஜப் பவுண்டேஷன். ஹிந்த் ரஜப் பவுண்டேஷன் ஏற்கனவே இலங்கைக்கு வந்த இஸ்ரேலிய சிப்பாயை கூட வெளியேற்றியிருந்த நேரத்தில் தான் ருமேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவனை வெளியேற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அதே நேரம் இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நாளைய தினம் இந்த வீடியோ நீங்க பார்க்கிற நேரத்தில் புதன்கிழமை ஹங்கேரிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு பயணம் மேற்கொள்கிறார். ஹங்கேரியினுடைய நீதிமன்றம் இதற்கு தடை விதிக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அவங்க இன்னைக்கு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கில் ஹங்கேரியினுடைய சட்டமா அதிபர் உடனடியாக பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடணும், அவருடைய வருகையை தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூரோப்ல இருக்கக்கூடிய ரோம் சட்டமூலத்தில் கையெழுத்து இருக்கக்கூடிய நாடுகள் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய பயணத்திற்கு தங்களுடைய நாடுகளுடைய வான்வழியை வழங்கக்கூடாது என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு எந்த வழியில ஹங்கேரிக்குள்ள நெத்தன்யாகு நுழைகிறத தடுக்க முடிகிறதா, சர்வதேச நீதிமன்றம் இதிலே தலையிடுமா இல்லையா என்பதை நாளைய தினம் தான் நாம் பார்க்க முடியும். இந்த நிலையில தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு செய்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒன்றுதான் காசாவில் இயங்கக்கூடிய செம்பறை சங்கத்தினுடைய அதிகாரிகள் அல்லது செம்பறை சங்கத்தினுடைய ஆட்கள் அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். குறிப்பாக 15க்கு மேற்பட்ட செம்பறை சங்கத்தினுடைய ஊழியர்கள் அவங்க போன ஆம்புலன்ஸ் வைத்து கொல்லப்பட்டு ஆம்புலன்ஸோட புதைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எங்க புதைக்கப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் அல் ஜசீராவுடைய சனத் ஆய்வு பிரிவினுடைய சேட்டலைட் கண்டுபிடிப்புகளினூடாக அவங்க எங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அவர்களுடைய ஆம்புலன்ஸ் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருந்தது. 3 அல்லது 4 ஆம்புலன்ஸ்கள். அதுல இருந்து அத்தனை ஜனாசாக்களும் வெளியெடுத்து அவர்களை நல்லடக்கம் செய்கிற காரியங்கள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இந்த குற்றத்தை ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடுமையாக கண்டித்திருந்த நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய டாமி ப்ரூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, இந்த கொலைக்கு முழு காரணத்தையும் முழு பொறுப்பையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவங்க சமாதானத்துக்கு வரலங்கிறதுனாலதான் இந்த கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க பணைய கைதிகளை விடுதலை பண்ணிட்டாங்கன்னா நாங்க சொல்றதை அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. மொத்தத்தில் என்ன செய்யணும்னா நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அடிமையாக இருக்கணும். இல்லன்னு சொன்னா நாங்க யாருன்னாலும் கொல்லுவோம், கொன்றாலும் கொன்றது நாங்களாக இருக்கும், ஆனா பழிய நீங்க ஏத்துக்கிறணும். உலகத்துக்கே தெரியும் இதை கொன்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்று சொல்லி அவர்களும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். 15க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்களா அல்லது உயிரோடே புதைக்கப்பட்டார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 15 பேரை இஸ்ரேல் கொன்றது உண்மைதானா, ஆனா அதுக்கு பொறுப்பெடுக்கணும் யாருன்னு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற ஒரு ஈனத்தனமான ஒரு அறிக்கை இன்றைக்கு டாமி ப்ரூஸ் என்கிற அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலர் ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். காரணம் என்னன்னா, நாங்க சொன்ன மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கேட்கறாங்க இல்ல, உலகத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா நாங்க ஆளுவோம், நீங்க அடிமையாக இருங்க. அதிலும் நவீன இந்த 2025 கூட நீங்கள் காசா மக்கள் அடிமையாக இருக்க வேண்டும், அதை எதிர்த்து போராடினால் நாங்கள் செய்கிற எல்லா குற்றங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி குற்றமும் சாட்டுவோம் என்பதுதான் அவர்களுடைய வளமையாக இருக்கிறது என்கிறத நம்ம இதுல பார்க்க முடியுது. வல்ல ரஹ்மான் அவர்களை கைவிடப் போவதில்லை. அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையில் அவர்கள் போராடுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் அவர்களுடைய முயற்சிகள் தொடர்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதற்கு எதிரான ஒரு சட்டமூலத்தை
திருத்தத்தை, ஒரு மசோதாவை அங்க இருக்கக்கூடிய 2 பெண் உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரமிளா ஜெயபால், அதே போன்று ரஷீதா தையீப் ஆகிய 2 பேரும் தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மசோதாவில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னன்னு கேட்டா, 2000 பவுண்ட் கிட்டத்தட்ட 907 கிலோகிராம் பெறுமதியான 35,000க்கு மேற்பட்ட குண்டுகளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா விற்க போறாங்க. ஒரு குண்டு 907 கிலோகிராமாக இருக்கும். 2000 பவுண்டு வெடி மருந்துகள் இருக்கும். அதுக்குள்ள இதுல 35,000க்கு மேற்பட்ட குண்டுகளும் 1000 பவுண்டு இருக்கக்கூடிய 5000 குண்டுகளும் விற்பனைக்கு தயாராகி கொண்டிருக்கு. அதே போன்று புல்டோசருக்கு தேவையான உபகரணங்களும் வழிகாட்டல் சாதனங்களும் விற்பனைக்கு அமெரிக்கா கொடுக்க இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. இதை தடுக்கும் விதமாகத்தான் காங்கிரஸ்ல இந்த தீர்மானத்தை அவங்க கொண்டு வர போறாங்க. என்னை பொறுத்தவரை காங்கிரஸ்ல இந்த தீர்மானம் வெற்றி பெறாது, கண்டிப்பாக தோல்வி அடையும். டொனால்டு டிரம்பினுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இதுக்கு எதிராகத்தான் வாக்களிக்க போறாங்க. தீர்மானம் ஃபெயிலியர் ஆக போகுது. ஆனாலும் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் நம்ம பார்க்கணும், 35,000 குண்டுகள் 905 கிலோ பெறுமதியான குண்டுகள்னா அப்ப எத்தனை ஆயிரம் கிலோ வெடி மருந்துகள் அதுல இருக்க போகுது. காசா என்ன ஆகும் இதெல்லாம் போடப்பட்டாங்கிற கேள்விகள் இருக்குது. ஆல்ரெடி 1,00,000 டன்னுக்கு மேல குண்டுகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. கற்பனை கூட பண்ண முடியாது. உலகத்துல 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கூட இப்படியான குண்டுகள் உலகம் முழுவதும் போடப்படவில்லை. அப்படி உலகம் முழுவதே போடப்படாத குண்டுகள் ஒரே ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா தான் முழு துணை போகிறார்கள். அதை தடுக்கும் விதமாகத்தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மசோதாவினுடைய நிலை எப்படி இருக்க போகிறது என்பதை. அது மட்டுமல்லாமல் வடக்கு காசாவிலிருந்து இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக 8 ராக்கெட் தாக்குதல்கள் வடக்கு காசாவினுடைய பகுதிகளில் இருந்து ஏவப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஸ்டடரோத், அதே போன்று காசா ஒட்டி இருக்கக்கூடிய இபிம், அதே போன்று ஓர் ஹானன் ஆகிய பகுதிகள் மீதுதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு பொறுப்பெடுத்திருக்கிறது. நாங்கள் தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி நேற்று நமக்கு தெரியும் மர்காவா டேங்க் அட்டாக் பண்ண தயாராயிட்டாங்க. இன்றைக்கு அடுத்த கட்ட தாக்குதல்களை அவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். வான்வழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் காசா மேல நடத்தி வருகிறது. அந்த அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருகிறது என்கிற நிலையில திடீரென்று இன்றைக்கு லெபனானுடைய பெய்ரூத்தினுடைய பகுதிகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக பெய்ரூத்ல ஹெஸ்புல்லாக்களுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்படக்கூடிய தஹியே மேலதான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. தஹியேல இருந்து ஒரு கட்டிடத்தின் மீது அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. பாரிய குண்டு தாக்குதலாக இது இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து 3வது நாளாக இந்த தஹியே பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஏற்கனவே ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில, ஹிஸ்புல்லாக்கள் என்றால் லெபனான் கவர்மெண்ட்டுக்கும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை இருக்கிறது. அதை கடைபிடிச்சிட்டு வர்றோம் என்று சொல்லி தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் சொல்லி வருகிற நேரத்தில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மார்ச் 28ஆம் தேதி இஸ்ரேல் சார்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய ட்ரோன் தயாரிப்பு நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அங்க எந்த ட்ரோனுமே தயாரிக்கல. அது பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, இந்த தாக்குதல்ல ஹசன் அலி மஹமூத் புதைர் என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹசன் அலி மஹமூத் புதைர் கொல்லப்பட்டதை நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு மொசாத் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு தான் இந்த செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க. இவர் யாருன்னு சொன்னா ஹிஸ்புல்லாஹ்வுடைய யூனிட் 3900 பொறுப்பாளராக இருக்கிறார். அது மட்டுமல்லாம ஈரானுடைய உயரடுக்கு குதுஸ் படையினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருக்கிறார். குதுஸ் படை பிரிவு என்னன்னு கேட்டா, ஈரான் எப்படி மொசாத் இஸ்ரேல் வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கு மொசாத் வச்சிருக்கிறாங்களோ, அமெரிக்கா எப்படி வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கு நிறுவனங்களை வச்சிருக்கிறோம், அதே மாதிரி இந்தியா எப்படி ராவ வச்சிருக்கிறாங்களோ, அது மாதிரி அரபு நாடுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த அரபு நாடுகளும் வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கான இப்படியான நிறுவனங்களை வச்சுக்கிறது கிடையாது. ஈவன் சவுதியில கூட உள்நாட்டு உளவு பிரிவு இருக்குது, வெளிநாட்டு உளவு பிரிவுகள் கிடையாது. நம்ம நாட்டில் அது கிடையவே கிடையாது. நினைச்சும் பார்க்க முடியாது. செலவழிக்கிறதுக்கு காசு கிடையாது நம்ம நாட்டுக்கு. அப்படி ஒரு தேவையும் நம்ம நாட்டுக்கு கிடையாது. அப்படி இருக்கிற போது ஈரான் என்ன பண்றாங்கன்னா, குதுஸ் என்கிற ஒரு படைப்பிரிவை வச்சிருக்கிறாங்க. அதே போன்ற அக்ஸா என்கிற ஒரு தனி படைப்பிரிவு வச்சிருக்கிறாங்க. இதுவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாடுகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவாக இந்த குதுஸ் படைப்பிரிவுடைய உயரடுக்கு அதிகாரிகளில் ஒருவராகவும் ஹசன் அலி மஹமூத் புதைர் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் ஹசன் அலி மஹமூத் புதைர் கொல்லப்பட்டதாகவோ அந்த தாக்குதல் என்ன நடந்தது என்கிற தொடர்பான எந்த அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. இருந்தாலும் ஹெஸ்புல்லாக்களுடைய தற்போதைய தலைவர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நயீம் காசிம் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பதாக வெளியிட்டிருந்த அறிக்கையில தொடர்ந்து வரம்பு மீறிக்கொண்டே
கொண்டே இருந்தால் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற செய்திகளை சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அவர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பிக்காததுக்கான காரணங்கள்ல மிக முக்கியமான காரணம் ஈரான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காது என்பதுதான். ஈரான் சொன்னா தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. இரண்டாவதாக என்னன்னா ஹிஸ்புல்லாக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா அவர்களுடைய ஆயுதங்களுடைய வருகை ஏதோ ஒரு வகையில் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. முழுமையாக தடுக்கப்படலை என்று சொன்னாலும் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா இந்த சிரியாவில் மக்கள் எழுச்சி ஏற்பட்டு புதிய அரசாங்கம் வந்தாங்களா இல்லையா, சிரியாவில் புதிய கவர்மெண்ட் ரெஜிமெண்ட் வந்ததுக்கு பிறகு உடனடியாக சிரியா, லெபனான், இஸ்ரேல் பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டாங்க. கைப்பற்றி அந்த ஏரியாவில் தங்களுடைய போர்சஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. எனவே சிரியா வழியாகத்தான் இவர்களுக்கு எல்லா ஆயுதங்களையும் ஈரான் சப்ளை பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை ஆகிறது தற்போது குறைந்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில கடல் வழியாக அவங்களுக்கு ஓரளவுக்கான ஆயுதங்கள் தான் கொண்டு வரப்படுகிறது என்பதும் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள். எது எப்படி போனாலும் அவர்களுக்கு ஈரான் அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னா அட்டாக் பண்ணுவாங்க, ஈரான் அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொன்னா அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஈரான் தான் தற்போது முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில அவர்கள் இதுவரைக்கும் தாக்குதல்களை நடத்தாமல் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இருக்கக்கூடிய நேரத்தில் யமன்ல இன்றைக்கும் அமெரிக்க ராணுவம் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள். யமனுடைய சன்ஆ அதே போன்று சதா ஆகிய மாகாணங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. 4 சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரம் அதற்கு பதிலடியாக இன்றைக்கு எந்த தாக்குதல்களையும் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் நடத்தவில்லை என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் அவருடைய அல் மசீரா தொலைக்காட்சி இந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான் கடந்த நவம்பர் மாசத்துல UAE ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள்ள மால்டோவன் என்கிற ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் முன்னாள் ராணுவத்தை சேர்ந்த ஒருவன் கொல்லப்பட்டிருந்தான். அந்த கொல்லப்பட்டவனை கொலை செய்தவர்கள் ஏற்கனவே UAE கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அபுதாபி பெடரல் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைக்கு 3 பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவனை, முன்னாள் ராணுவத்தை சேர்ந்தவனை கொன்றார்கள் என்கிற குற்றச்சாட்டுல நடத்தப்பட்ட வழக்குல தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 4வது பிரதிவாதிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. ஆல்ரெடி UAE இஸ்ரேலோட எவ்வளவு நெருக்கம்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நெருக்கம் எப்படி போனாலும் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை அடிப்படையில் அவனை கொன்றவனுக்கு 3 பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள். 4வது நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சிலது வாங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு 5 வீடுகளை முதல் கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க. உங்களுடைய ஜகாத் நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும். நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து அதுக்கு போட முடியலை என்று சொல்கிறவங்க எனக்கு நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எனவே அதற்குரிய உதவிகளை ரமலான் அல்லாத காலங்களில் வாரி வழங்குங்கள். அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அது சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு முருகல் போக்கு உச்சம் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது ஈரானை ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து கொள்ள பார்க்கிறாரு. ஈரான் அதுக்கு பிடிகொடுக்காமல் இழுத்துக் கொண்டே இருக்கிறது. ஈரானுக்கு பின்புலமாக ரஷ்யா, சீனா இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் ஈரான் மீது அட்டாக் பண்ணுவோம், தாக்குதல் நடத்துவோம், அவங்க மேல 2ஆம் கட்ட பொருளாதார தடைகளை எல்லாம் விதிப்போம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லி வர்றாரு. ஆனாலும் அதை தவிர்க்கிறதுக்கு ஈரான் முயற்சி பண்ணி கொண்டே வர்றாங்க. ஈரானை பொறுத்தவரை அவங்களுடைய வெளியுறவு கொள்கை அமெரிக்காவோடு அவங்க நேரடி ஒரு வாருக்கு ஷாவிட்ட இருந்து ஆட்சியை பிடிச்சதுல அவங்க போனதே கிடையாது. ஆனாலும் 2003 இருந்து அவர்களுடைய அந்த நடவடிக்கையை நம்ம பார்த்து வந்தோம்னு சொன்னா அமெரிக்காவோட ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது என்பதுல ராஜதந்திர ரீதியில அவங்க கரெக்டாவே அணுகிக்கிட்டு வர்றாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறதோ இல்லையோ, இஸ்ரேல் ஈரானுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும். நாங்க அணு உலைகளை தான் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஈரான் மேல அட்டாக் பண்ணினாங்கன்னு சொன்னா உடனடியாக ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்தது என்று சொன்னால், சில நேரங்களில் இப்ப ஜோ பைடன் ஆட்சி கிடையாது, இப்ப இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிங்கிறதுனால டொனால்ட் ட்ரம்ப் எப்படி ஆளுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். டொனால்ட் ட்ரம்பை யாரும் கணிக்க முடியாது. எந்த நேரத்தில் என்ன செய்வாப்லன்றதெல்லாம் தெரியாத அளவுக்கு உண்டான
ஒரு கேரக்டர் அவரு. திடீரென்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேல் ஆரம்பிக்கிற இந்த யுத்தத்தை அமெரிக்கா தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான துணை பேராசிரியராக செயல்படக்கூடிய ஷினா அஷோடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் அல் ஜசீரா தொட்டு காட்டியிருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் ஈரானோடு அமெரிக்காவினுடைய ஒரு முருகல் நிலை, ஒரு யுத்தம் ஏற்படலாம். அந்த யுத்தத்தை இஸ்ரேல் தொடங்கி வைக்கலாம் என்கிற நிலைகளும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. நிறைய சகோதரர்கள் மியான்மர்ல என்ன நடக்கிறது என்கிற கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி டர்க்கி சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் கேட்டுக்கிறீங்க. நோன்பையொட்டிய சில பணிகள் இருந்த காரணத்தினால சில வீடியோக்கள் நமக்கு போட முடியல. இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் நிறைய இது தொடர்பான சர்வதேச விவகாரங்களை தொடர்ந்து நம்ம பேச இருக்கிறோம். நாளை முதல் அந்த வளமையான வீடியோ வடிவத்திலும் அந்த வீடியோக்கள் வரும். அதற்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டெலிகிராம் சேனல்ல இணையாதவங்க அதிலையும் இணைஞ்சுக்கிறோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல இணையாதவர்கள் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நம்முடைய பேஸ்புக்குடைய முகப்பு பக்கத்திலும் இருக்கிறது. அதே போன்று இந்த ஒவ்வொரு வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கொடுத்திருக்கிறோம். எனவே அதிலும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.